ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக, அதே டேஸ்ட்டில் ரொம்ப காட்டமாக மிளகு காராச்சேவு தாங்க பார்க்க போகிறோம். ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் இந்த மிளகு காராச்சேவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டீயோட. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான உப்புத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோடாப்பூ எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் அதுவுமே ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் நல்லா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு ஒரு 25 மில்லி எண்ணெய், அதாவது கோல்டு வின்னர் ஏதாவது வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க, ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு. இப்போ நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் இந்த தண்ணியோட எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் கலந்துட்டு அப்புறம் நம்ம கையில் கலந்துக்கிடுவோம். பாருங்கள், உங்களுக்கு தேவையான இந்த அளவில் நீங்கள் கூட போடணுன்னா கடலை மாவு, மிளகு, உப்பு எல்லாமே நீங்கள் கூட கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சுட ஆரம்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த கடலை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் முறுக்கு மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நெழுவலாக கொஞ்சம் பிணைஞ்சிக்கிடுவோம். அப்போத்தே நம்ம சேவுக்கு போடுற மாதிரி போடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் நெழுவலாத்தையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன், ரொம்ப கெட்டியாக பிணையலை. இப்போ நம்ம அந்த முறுக்குழக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து எண்ணெய் தடவிக்கலாம். உள் பக்கத்தில் நல்ல பெரிய ஓட்டையாக இருந்தால் கூட அந்த முறுக்கு போடுறது ஒத்தது இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும், பெரிய காராச்சேவாக வரும். இங்கே வந்து 3 கண்ணு உள்ளது தான் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் தடவிடுவோம். தடவிட்டு இந்த அடியில் உள்ள சில்லை இப்படி மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு இந்த மாவை எடுத்து வச்சுக்கிடுவோங்க. கையில் எண்ணெயோ தண்ணியோ கொஞ்சம் தடவிக்கிடுவோம். தடவிட்டு இதை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடியதாங்க இந்த மிளகு காராச்சேவு. நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எந்த சாதத்துக்குமே இந்த மிளகு காராச்சேவு ஒத்து போகும். பாருங்கள், இப்படி புளிஞ்சிட்டு கையை எடுத்துடணும், புளியக்கூடாது. அதுக்குத்தான் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக நம்ம பிசைஞ்சோம்னா, நம்ம இப்படி புளிஞ்சிட்டு இப்படி விட்டோம்னா திருப்பி வராது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோனுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க நான் சொல்லித்தரேன். நல்லா வேகட்டும், சலன்னு வேகுது. இது ஒரு சினுக்கறிக்கு இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து உடச்சி விட்டுறலாம். கொஞ்சம் வேகவும் 1 நிமிஷம் வேகவுமே நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். ரொம்ப இந்த மழை நேரத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு காராச்சேவு, மிளகு காராச்சேவு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட ஒரு டீ, ஒரு காஃபி சூப்பராக இருக்குங்க. நான் போடுற ஸ்நாக்ஸ் பூராமே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற ஸ்நாக்ஸாக தேங்க இருக்கும். ரொம்ப நேரம் எடுக்காது. அதே டயத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டு தாங்க நான் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். நம்ம பொதுவாக குழந்தைங்க பெரியவங்க இருக்க வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் பிள்ளைங்க கேட்ட உடனே நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி மிளகு காராச்சேவு, நேற்று நான் வந்து அவல் மிக்சர் போட்டேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
அது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஆனால் அட்டகாசமான ருசியில் இருக்குங்க அந்த மிக்சரு. அதே மாதிரி தான் இந்த காராச்சேவும் நல்லா பொறு பொறு பொறுன்னு இருக்கும். அதே டயத்தில் மிளகு போட்டிருக்கிறதுனால காரமே போடலை பார்த்தீங்களா, மிளகு தான் போட்டேன். அதனால அந்த வெள்ளைப்பூடு வாசத்தோட சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அப்பைக்கப்போ போட்டுட்டு கையை எடுத்துடணும், அழுத்தக்கூடாது. பாருங்கள், இப்படி ஒரு குச்சி இருந்துச்சுன்னா இப்படி பிரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம கரண்டியை கொண்டு கிளறி விட்டுக்கலாங்க. தீபாவளிக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸு இந்த மிளகு காராச்சேவு மிக்சர், அவல் மிக்சர் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஒரு காராச்சேவு வாங்கி செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நான் இன்னொரு இருக்கிற மாவு அந்த 1 கப்பு தான், 1 கப்புக்கே 1/4 கிலோ காராச்சேவுக்கு வரைக்கும் எனக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் மாவுலே நிறைய காராச்சேவு வருது. அதனால் நீங்கள் கட்டாயம் இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸான வீடியோ தான். நீங்கள் அடிக்கடி செய்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும், எப்படி எவ்வளோ மாவு போட்டால் எவ்வளவு மிக்சர் காராச்சேவு வரும்னு. ஆனால் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு தாங்க இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கலராக இருக்குது. பாருங்கள், சாத்தூர் காராச்சேவு மாதிரியே இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட மிளகு காராச்சேவு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு கைப் ஒன்று கொடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.